உயிருக்கும் ஆன்மாவுக்கும் என்ன டிஃபரன்ஸு? உயிருக்குள்ள கான்ஷியஸ் கிடையாது. உயிருக்குள்ள வெறும் இன்டெலிஜென்ஸ் தான் இருக்குது. எதெல்லாம் எமோஷன்ஸை கேரி பண்ணுதோ அதெல்லாம் ஆன்மா. இப்போ கோமா பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மா கிடையாது. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு எப்படி இது பண்ணுறாங்க? அது பிரெயின் உயிரோடு இருக்குது, ஆனால் கான்ஷியஸ் அது கூட இல்லை. கான்ஷியஸால செயல்பட முடியல. என்ன ஆகும் சார்? கோமாக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா ஏதோ ஒரு காரணத்தினால கோமாக்கு போயிட்டாங்க. டெட்டின்னு ஒரு படம் பார்த்தீங்களா? ஓகேங்களா? ஆன்மா வெளியில் இருக்குது, ஆனால் அந்த அந்த உடல் உயிரோடு தானே இருக்குது. அது ப்ரீத் பண்ணிட்டு தானே இருக்குது. ப்ரீதிங் கொடுக்குறாலும் அது இன்ஹேல் பண்ணுதில்ல, அது இன்டெலிஜென்ஸ். ஆனால் அந்த உடலை வச்சு அந்த ஆன்மாவால் ஒன்றும் பண்ண முடியல. ஓகேங்களா? எனர்ஜின்னு சொல்கிறது அதுதான். அதாவது நம்ம இயங்கணும்னா ரெண்டு வேணும். ஒன்று சக்தி வேணும், இன்னொன்று புத்தி வேணும். ஓகேங்களா? எனர்ஜின்றது என்ன? நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு சக்தி வேணும். புத்தி எதுக்கு வேணும்? ப்ரோக்ராம் எப்படி இயங்கணும்னு இருக்கு, அதுக்கு புத்தி வேணும். இது ரெண்டும் ஒரு சேர இருந்தாதான் ஆன்மா. ஆன்மா அதுக்குள்ளே இருக்க முடியும். இது ரெண்டும் ஒரு சேர இல்லைன்னா ஆன்மா அதுக்குள்ளே இருக்க முடியாது.